வள்ளி வேலன் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களோட அப்பா கோவத்தோட வந்திருக்காங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பவே உங்க எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு ஜெயிலில் போய் கொண்டுக்குவேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு வெட்ட உன் மவனை தான் வெட்டுவேன். இதா பாரு, அவ எப்படி வாழ்றான்னு நானும் பார்த்துறேன். என்னைக்கு அவ ஜெயில இருந்து வெளியில வரணும் அன்னைக்கு அவனுக்கு சாவு. இதுல எந்த மாற்றம் இல்லைங்கிறாங்க. முத்தையா வந்து சொல்றாங்க, ஏங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ அவ தெரியாதனமா பண்ணிட்டான். வெட்டுவேன் குத்துவேன் பேசுறீங்க, பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்கிறாங்க முத்தையா. யோ அப்படிதான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத உனக்கு இவ்வளவு அவமானம் இருக்கல, எல்லாம் இருக்கிற எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுவும் என் பொண்ணை மனமேடையில உட்கார வச்சுட்டு இப்போ வேக்கான பேசிக்கிட்டு இருக்கிறியா? முதல்ல உனைய கொள்ளணுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போனதும் முத்தையா அவ கழுத்து பிடிக்க, அடிக்காதீங்க, நம்ம வலி என்னங்கிறது அந்த ஆளுக்கு தெரியாதுங்க. பெத்த பொண்ணோட கல்யாணம் என்னன்னா அது எப்படி வலிக்கும்ங்கிறத அவங்களுக்கும் புரிய வைக்கணும். இதை பாருங்க, உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் எப்படி தாலி கட்டுறான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எவன் அவ கழுத்துல வந்து தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். அப்ப தெரியும் எங்களோட வலி என்னங்கிறது. ஆனா இவ கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். அவ பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்து பார்த்து தினம் தானே அவ சாகணுங்க. ஐயோ என்ன மதனி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ வேண்டிய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அவன் பண்ணின தப்புக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் வேணாலும் உங்க காலில் விழுறேன்னு காலை பிடிக்கிறாங்க. நீ அறிவு இருக்கா இல்லையா? அவங்க காலை போய் பிடிச்சிட்டு இருக்க. பொண்ணோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சா அது இருந்தா இருந்துட்டு போகிட்டு விடு. இவங்க இப்படி சொல்லிட்டா என் பொண்ணு கல்யாணமே பண்ண முடியாதான்னு கேட்கறாங்க முத்தையா. பாத்தியாடி உங்க அப்பனும் கொண்டனே என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கன்னு. வேணுகா கழுத்துல தாலி கட்டுமா நான் தெரிஞ்சிருந்தோம் நான் உங்க கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சாங்களா? அப்படின்னா உங்க அப்பனுக்கும் கொண்டனுக்கும் நம்ம மேரேஜ் பத்தி அக்கறையே இல்லை அப்படித்தானே? உங்க பாரு கார்த்தி, எங்க அப்பாவை பத்தியும் எங்க அண்ணனை பத்தியும் தப்பா பேசாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்த்து பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாங்க. ஓஹோ உனக்கு கோவம் வருதா? பாருடி பாரு, என் தங்கச்சி மனமேடையில உட்காந்து உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் சும்மா விட மாட்டேன். உனக்கு கொடுக்க போற தண்டனை தான் உங்க அப்பனுக்கு ஒரு பாடமா இருக்க போகுது. உனக்கு கல்யாணம் ஆகாத பார்த்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சாக போறாங்க பாருங்கிறாங்க. தம்பி பார்த்து பேசுப்பா. வேலைன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு எதையுமே செய்யல. எதுவா இருந்தாலும் உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான். இதெல்லாம் தெரியாம தான் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க முத்தையா. யோ யோ என் தங்கச்சி சின்ன பொண்ணியா, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு இப்ப நியாயம் பேசுறீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. டே இவங்க கிட்ட என்னடா பேச்சு? இவங்க கிட்ட பேசி என்னடா பிரயோஜனம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இனிமே நீங்க என் வீட்டுல இருக்க வேண்டியது இல்ல. முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. திடுதுப்புன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்னு அழுகுறாங்க வேலனோடமா. ஏன் இதுவும் திடுதுப்புன்னா நடந்தது? எங்கேயோ போங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. மொத்த கௌரவத்தையும் குழி தோண்டி பறிச்சிட்டீங்க. வீட்டுல யாரும் இருக்க கூடாது. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்பு. அப்படி எல்லாம் திடீர்னு காலி பண்ண முடியாதுங்க. அக்ரிமெண்ட்ல 1 மாசம் டைம் கொடுக்கணும்னு தானே போட்டிருக்குதுங்கிறாங்க முத்தையா. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் என்கிட்ட பேசாத. வேணா 1 வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள காலி பண்ணணும். மரியாதையா கிளம்பிருங்க, இல்லைன்னா நானே உங்க பெட்டி பறிக்கையெல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிருவேங்கிறாங்க ரேணுகாவோட அப்பா. அம்மாடி ரேணுகா, நீயாவது சொல்லுமா, என் பையன் பண்ணனுக்கு தப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு கேக்குறாங்க. ஏமா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுகிட்ட இப்படி பேசித்தானே இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அவர் சொல்லிட்டாருல 1 வாரத்துல வீட்டை விட்டு கிளம்புங்க, வாடி போலாம் அப்படின்னு சொல்லி ரேணுகா எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் போறாங்க. பேச்சு அவங்க போயிட்டு போறாங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேங்கிறாங்க முத்தையா. போவீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவனை ஜாமீன் எடுக்கத்தானே போறீங்க. அவன் மட்டும் இந்த வீட்டு பக்கம் வந்துட்டான், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பேச்சு முத்தையாவும் ஜானகி அம்மாவும் வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பத்திரிகைக்காரங்களும் மீடியாக்காரங்களும் இது வேலனோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட்டி எடுக்கிறதுக்கு வராங்க. அமைச்சர் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுனால உங்க பையனை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு கொன்னு போடுறதா முடிவு பண்ணிருக்காங்களே, அது உண்மையா சார்? இங்க பாருமா, இவங்களுக்கு நான் தான் அட்வொகேட். அமைச்சர் பொண்ணு கழுத்துல இவங்க பையன் கட்டாய தாலி கட்டுன்னு சொன்னதெல்லாம் போய் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க வக்கீல். அப்புறம் ஏன் சார் மனமேடையில மாத்தி உட்காந்தாங்க? அதுக்கு சாதாரணமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போயிருக்கலாமே. பாருங்க சார், உங்க யோகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. கேஸ் கோர்ட்ல இருக்கு. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வள்ளி வந்ததும் பின்னாடியே ரஞ்சித்து வராங்க. மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகைக்காரங்க எல்லாம் அவங்கள தேடி வராங்க. கட்டாய தாலி கட்டுல உங்களை அவங்க விரும்பினாங்க, 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வேலனோட சைடுல இருந்து சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேக்குறாங்க. மேடம் வேலனுக்கு எதிராக சாட்சி சொல்வீங்களா, அவங்களை ஏத்துக்குவீங்களான்னு கேக்குறாங்க. ரஞ்சித்து தான் பதில் சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்குங்க, போங்க வழி விடுங்கன்னு போறாங்க. ஜானகி அம்மா ஓடி வந்து வள்ளி கிட்ட பேசுறாங்க. வள்ளி, நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா உன்னோட கோவத்தால நீ வேலனை தண்டிச்சிருக்கான். பாவம், உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சான். தயவு செய்து அவனை காப்பாத்து. நீ கொடுக்க போற வாக்குமூலத்தில் தான் அவனோட உயிரே இருக்கு. இதை பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் எமோஷனலா பேசி வள்ளி மனசை மாத்த நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க ரஞ்சித். இந்த மாதிரி பேசினா உங்க பேர்ல கேச போட்டுருவேன், ஜாக்கிரதைங்கிறாங்க ரஞ்சித். டேய், நான் ஏன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு தலையிடாத. நீ முதல்ல மரியாதையா அந்த பக்கம் நிலை. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதையா நீ அந்த பக்கம் போய் நில்லுங்கிறாங்க ரஞ்சித். வேலனை போலீஸ் பாதுகாப்போட கூட்டிட்டு வராங்க. வேலனை பார்த்ததுமே பிரஸ் மீடியா இவங்க எல்லாரும் ஓடி போய் தரவங்க காட்டுறாங்க. 1 நிமிஷம் இருங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வள்ளி கிட்ட பேசுறாங்க. சாரி மேடம், உங்களை காப்பாத்திருக்க எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால தான் நான் அப்படி தாலி கட்ட வேண்டியதா போச்சுங்கிறாங்க வேலன். சார், எதுக்காக நேரத்தை வீண் பண்றீங்க, கூட்டிட்டு போங்கிறாங்க ரஞ்சித். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. வேலனை எதுக்காக அடிச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க இதுக்கு பதில் சொல்லிடலாம். அப்படியெல்லாம் நாங்க அடிக்கல, நீங்க வேற இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிடுறாங்க. வேலனை கோர்ட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போறாங்க. பின்னாடியே ஜானகி அம்மாவும் போறாங்க. சரி
சரி வா வள்ளி போலாம் அப்படின்னு ரஞ்சித் வள்ளியை கூட்டிட்டு வர வேலன் ஒரு கூண்டுல நிக்கிறாங்க, எதிர்ப்புறமா வள்ளி ஒரு கூண்டுல நிக்கிறாங்க. வள்ளியை பார்த்து ஜானகி கண் அசிக்கிறாங்க, தயவு செய்து நீ வேலனை காப்பாத்துங்கிறாங்க. வள்ளிக்கு போன் கால் வருது, ரஞ்சித் மிரட்டலா கேக்குறாங்க, யார் போன்லன்னு கேக்குறாங்க. அத்தைங்கிறாங்க. அப்படியா சரி பேசுங்கிறாங்க. என்ன வள்ளி கோர்ட்ல ஆஜர் ஆயிட்டாங்களாங்கிறாங்க. கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. வள்ளி வள்ளி நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, நீ உன் அப்பா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா வேலனுக்கு எதிராக சாட்சி சொல்லு. உன் அப்பா கண்ணு முழிக்கும் போது நீ வேலனோட பொண்டாட்டியா இருந்தா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு. அப்படியே அவன் கட்டின தாலியும் கழட்டி வீசி எத்தனை வேலோட பொண்ணா திரும்பி வாங்குறாங்க. இதை கேட்ட வள்ளி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. என்னாச்சு வள்ளி, ஏன் பேசாம இருக்க? வள்ளி நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையேங்கிறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அத்தைங்கிறாங்க. வள்ளி வள்ளி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, நான் போய் கூட்டிட்டு வர போறேன். அந்த வேலனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீயும் ரஞ்சித்து வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க. வேதனாயி வள்ளி அந்த போனை கூட அப்படின்னு ரஞ்சித்து மிரட்டி கேட்கிறாரு. வள்ளி கிட்ட ஜானகி போய் பேசுறாங்க, நானும் வேலனும் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சோம், ஆனா அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. வள்ளி வேலனும் இதை எதிர்பார்க்கல, அதுக்காக வேலனை ஏற்றுக்கொண்டு நான் சொல்ல வரல. அதுக்காக நீ அவனை தண்டிச்சதாத, நீ கொடுக்க போற வாக்குமூலத்தில் தான் இன்னைக்கு அவனோட உயிரே இருக்கு. அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு தீர்த்து கட்ட திட்டம் போடுறாங்க, நீ தான் எப்படியாவது அவனை காப்பாத்து வள்ளின்னு ஜானகி அம்மா கெஞ்சிட்டு இருக்கும்போது ரஞ்சித் வராங்க. என்ன பண்றீங்க, கிட்ட பேசி மனசை மாத்து பாக்குறீங்களா, போங்க அந்த பக்கம் அப்படின்னு மிரட்டுறாரு ரஞ்சித். ஜட்ஜு வந்துட்டாங்க, கோர்ட் ஆரம்பமாயிடுச்சு. ஜட்ஜு வந்ததும் கதிர்வேலனை கூப்பிட சொல்றாங்க. கதிர்வேல் வந்து நிக்கிறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர் அவங்கள அடிச்சிங்களான்னு கேக்குறாங்க. நான் அடிக்கலைங்க ஐயாங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் எப்பதான் நீங்க உண்மையை ஒத்துக்க போறீங்க, சரி அவங்க கிட்ட சத்தியம் வாங்குங்கன்னு சொல்றாங்க. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க. வேலனோட வக்கீல் நான் தாங்க ஐயா. வேலன் மினிஸ்டரோட பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினான்னு சொல்றது போய். உண்மை என்னன்னா என்னோட கட்சிக்காரர் சின்ன வயசுல இருந்தே ரத்தனவேலு கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கையில அமைச்சர் பொண்ணுக்கும் என்னோட கட்சிக்காரருக்கும் நல்ல நட்பு வளர்ந்தது. சின்ன வயசுல நல்ல நட்பா இருந்தது, இப்ப நாளடைவில் அது காதலா மாறி இருக்கு. ரெண்டு பேரும் அதை வெளியே சொல்றதுக்கு பயந்துருக்காங்க. அந்த நேரத்துல தான் அமைச்சரோட பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண பேசி முடிச்சிருக்காங்க அமைச்சர். அதே மாதிரி தான் என் கட்சிக்காரருக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ரெண்டு பேருமே எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க, கடைசி நேரத்துல காதலை கைவிட முடியாததால தான், அதனாலதான் மணமேடையில தாலியை மாத்தி கட்டியிருக்காங்க. அதுவும் மணமகள் அனுமதி பெற்று தான் இது நடந்ததுன்னு வக்கீல் சொல்றாரு. காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தானே மரபு, இதுல என்ன தவறு இருக்கு? இது ஒண்ணு கட்டாய கல்யாணம் கிடையாது, விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்ட வாழ்க்கை தான். இதை தாழ்மையுடன் சொல்லிட்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன்ட்டு கோர்றாங்க. ஐயா எதிர்கட்சி வக்கீல் அவங்களுக்கு சாதகமா இந்த கேஸை இப்படியே திருச்சி விடுறாருங்க. ஐயா என்னோட கட்சிக்காரர் பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட போக வேண்டிய நேரத்துல இங்க நிக்கிறாரு இந்த பையன் வலுக்கட்டாயமா தாலி கட்டி. என்னோட கட்சிக்காரர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அப்பா அமைச்சரோட தங்கச்சி மகனையே தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. இதோ இங்க நிக்கிறாரு இந்த ரஞ்சித்தை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல இதோ இங்க நிக்கிறாரு கதிர்வேலன், இவரு வலுக்கட்டாயமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. இப்படிப்பட்ட கல்யாணத்தினாலதான் அமைச்சர் ரத்னவேலு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. மன உளைச்சலுக்கு ஆளானதுனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்து நாள் வரைக்கும் அவரோட கட்சிக்கோ கௌரவத்துக்கோ எந்த களங்கம் இல்லை. இவனாலதான் இப்ப படுத்த படுக்கையாரா இல்லையாங்கிறதே சந்தேகத்துக்குரியதா இருக்குது. அதனால இந்த கதிர்வேலு வலுக்கட்டாயமா கட்டின தாலி செல்லாதுன்னு தீர்ப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்கிறாங்க வக்கீல். என்னையா அந்த வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி தான் கட்டினியா? ஐயா தாலி கட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுவும் அவங்க விருப்பத்தோட தான் நான் கட்டினேங்கிறாங்க வேலன். ஐயா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம், திடீர்னு அமைச்சர் வீட்டுல அவங்களுக்கு வேறொரு பையனை ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அமைச்சர் ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்க ஐயா. அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த நேரத்துல நான் வள்ளி கழுத்தில் தாலியை கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தான் தாலியை கட்டினேன், வேணாலும் கேட்டு பாருங்கன்னு வள்ளி சொல்றாங்க. வள்ளியை கூப்பிடுறாங்க. வந்து கூட்டுக்குள்ள நிக்கிறாங்க. கூண்டில் நிக்கிற வள்ளி கிட்ட வந்து சத்தியம் கேட்கறாங்க. சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. வள்ளி என்னம்மா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா, நீ சொல்லித்தான் உன் கழுத்துல அவர் தாலி கட்டினாருன்னு ஜட்ஜு கேட்கறாங்க. வள்ளி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு அங்க இருந்த எல்லாருமே அவளோட காத்திருக்காங்க. வேலனோட உயிர் இப்போ வள்ளியோட கையிலேன்னு ஜானகி அம்மா வள்ளியை பார்த்து கெஞ்சி கேட்கறாங்க. தயவு செய்து வேலனுக்கு வாழ்க்கையை கொடு, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் வேலன் அவன் வாழ்க்கையவே உனக்காக விட்டு கொடுத்தான், மறுப்பு தெரிவிச்சிடாத வள்ளி அப்படின்னு ஜானகி அம்மா பார்வையிலேயே வள்ளியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வள்ளியோட பதில் வேலனை விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. என்ன நடக்க போகுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.